காடு வெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான். இன்னைக்கு பாமகவில் என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க. இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பல்வேறு ஆண்டு காலமா கஷ்டப்பட்டு உருவாக்குனர் ராமதாஸ். அந்த கட்சியை வழிநடத்துகிற ஒரு பக்குவமும் அந்த தலைமை பண்பும் அவருக்கே உரியது. இன்னைக்கு அவர் கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான மக்களும் இன்னும் லட்சோதி லட்ச மக்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த குறுகிய காலத்துல அன்புமணி இந்த கட்சி என்னது எங்கட நீ எல்லாத்தையும் கொடுத்துடணும், நீங்களாம் ஓய்வு பெற வேண்டிய வயதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை முன்னெடுத்து நிர்பந்தத்தோட குடும்பத்தோட சில பின்னணிகள் எல்லாம் சொல்லி அவரை கை நீட்டி பேசி வன்முறையை தொடுக்கிற அளவுக்கு கிட்ட போயிட்டாங்க. அப்பதான் ராமதாஸ் தன்னோட பழைய காலங்கள் 1984 அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சு சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த வன்னிய மக்களுக்காக எப்படிலாம் செயல்பட்டாரோ அந்த மக்களுக்காக இன்னும் நான் செயல்பட போகிறேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு என்னோட சொத்துக்களும் இந்த வன்னிய அறக்கட்டளைக்காக நான் சம்பாதிச்ச சொத்துக்களும் இந்த மக்கள் மேல வச்சிருக்க நான் பற்றுகளும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கே நான் கொடுப்பேன். இந்த மக்களுக்கே நான் கொடுக்க போறேன். என் மேல நீ எப்ப நீ வன்முறைக்கு நீ தொடங்க ஆரம்பிச்சிட்டியோ என் சொத்தும் நான் சம்பாதிச்சதும் என் மக்களும் என் மக்களோட வாழ்ந்து என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அதோட மெயின் புள்ளியா அவரை என்னென்ன தவறான கட்டங்கள் கட்டணுமோ அவரை எப்படி அடுத்த ரீதிக்கு கொண்டுட்டு போய் சத்தம் போடாம என்னென்ன செய்யணுமோங்கிறது உங்களுக்கு புரியும். அது என்னன்னு அதெல்லாம் சேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் அன்புமணி ராமதாஸ். காடு வெட்டு குரு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலை, அதாவது விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வரப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது. அப்ப அவர் நிப்பாட்டி ஒரு சும்பு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது. அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் அங்க போறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னோட நுரையீரல் பிரச்சனை இருக்கு, எனக்கு முன்னையில இருந்து இது தெரியும், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆபரேஷன் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஐயாட்ட போய் சொல்றாரு. குரு, நீ சிங்கப்பூர் போய் செலவு பண்ணாலும் கூட காசு இருக்கான்னு கேட்கிறாரு ஐயா. அப்ப அவர் கோவிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, என்ன போய் இப்படி கேட்டீங்களான்ட்டு கோபமா போறாரு. ஆனா ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகையெல்லாம் ரெடி பண்ணிட்டார். இவர் சிங்கப்பூர் அழைச்சு போறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு. அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா, போக முடியாதாங்கிறதெல்லாம் அன்புமணி திருப்பி உள்ள நீ எதுக்கு அத்தி நச்சுன்னு சொல்ல பண்ணணும், அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு, அவர் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கேயே தங்க வச்சு காடு வெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான். இது வருகாலத்துல ராமதாஸே சொல்லுவார். இதனால தெளிவா பதில் சொல்லுங்க. காடு வெட்டி குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான். இதை நான் இப்ப சொல்ல, மே 25 செத்து போனார். 2007 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாக போற 15 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அவர் செத்து போயிட்டார். செத்து 10 நாளாவது சும்மா ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு பூச்சாண்டி காட்டினாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பு போல இந்த இறப்பும் அப்படியே உள்ளார வச்சுட்டு பூச்சாண்டி காட்டி எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்களாம் ரெடி பண்ணி காவல்துறையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்க போனா எந்த கலவரமும் வராத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராமதாஸை கையை கட்டி வாயை பொத்தி ஊனமா இருக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு செத்து போயிருந்தார் ராமதாஸ். உண்மையிலே ராமதாஸ் நல்ல மனுஷா. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கும் காடு வெட்டி குரு இருந்தா என் மேல நீ கையை வச்சிருப்பேடான்னு கேட்கிறாரு. காடு வெட்டி குரு இருந்திருந்தா என் மேல உன்னால கையை வைக்க முடியுமாங்கிறார். என் மூத்த போடாவான்னு இப்ப சொல்றாரு. காலம் கடந்து சொல்றாரு. அன்னைக்கும் சொன்னார், இன்னைக்கு சொல்றாரு, நாளைக்கு சொல்லுவார், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டார். இப்போ கட்சியோட வளர்ச்சிக்கும் சொல்றீங்க. ஆனா மாவட்ட நிர்வாகிகளோட ஆதரவே கம்மியா இருக்கு. ஒண்ணுமில்ல, அதுக்கு சரியான விளக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியான விளக்கங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியான விளக்கம் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆள் இருக்கிறது இன்னும் 2 மாசமா 3 மாசமா தெரியல. அப்ப அவருக்கு முடிவு பண்ணிட்டாங்க, முடிச்சிருவாங்க, அவரையும் முடிச்சிருவான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் இருக்க போது 2 மாசமோ 3 மாசமோ 3 வருஷமாலாம் தெரியாது. என் பின்னாடி இருக்கவங்கலாம் ஒரு வாய்ப்பு உண்டு. பொறுப்புக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் என் பின்னாடி எவெல்லாம் வரீங்களோ அவங்கெல்லாம் நிக்கலாம். இன்னைக்கு நிக்கிற ஒரு பெயரும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸோட கால் படாத இடமே கிடையாது தமிழ்நாட்டுல. எல்லா கிராமத்திலையும் அன்புமணியோட கால் எந்த கிராமத்துல படிச்சாலும் கிடையாது. டெல்லி தலைநகரமா இருக்கும், சென்னை உயர்நீதிமன்றமா இருக்கும், இல்லைன்னா மற்ற மதுரை உச்ச நீதிமன்றமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல தான் அவர் கால்பட்டு முடிஞ்சு சேரியிலையும் பாமர மக்கள் இருக்கிற இடத்துலையும் முடியாத மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், முடியாத மக்கள், ஏழை எளிய மக்கள் இடத்தெல்லாம் அன்புமணி போயிருக்கவே மாட்டார். தொட்டா திட்டு கையை தொடைப்பார். எவனா கூட்டு இல்ல அதை ஊத்த சொல்லி தொடைப்பார். ராமதாஸ் அப்படி இல்ல. அந்த வீட்டு வாசல்ல உன் பணத்தை தூக்க வேண்டாம், நான் தூக்குவேன்டா அந்த பணத்தை தோல்ல சுமந்தவர். அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்காரு ராமதாஸ். அதனால தான் நான் பேசுறேன்.
இப்போ அன்புமணி வந்து சிறு வயதிலேயே வந்து கேபினட் மினிஸ்டரா பொறுப்பு வாங்கி வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலை வந்து இந்த போராட்ட பிரச்சனையை முடிச்சு வைக்கிற வகையில முகுந்தன் வந்து அவரோட பதவியை ராஜினாமா பண்றதா அறிவிச்சிருக்காரு. இல்ல, நல்ல விஷயம், நீங்க கேட்ட சரியான விஷயம். காடு வெட்டி குறுக்கே இந்த நிலை, ராமதாஸோட நிலை என்னங்கிறது இறைவன் முடிவு பண்ணுவார். அவரை யாரும் செய்யல முடியாது. தள்ளாடதான் இளமையெல்லாம் தாண்டி இளமையெல்லாம் சந்திச்சுட்டு இளமையிலே வாழ்ந்து இளமையோட பக்குவம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அவர் வாழ போற காலம்ங்கிறது வந்து நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது, அது இறைவன் முடிவு பண்ணும். அவருக்கே அந்த நிலைமைங்கிறப்ப அவருக்கு பிறகு நாளா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்றப்ப தங்கச்சி, அக்கா, அக்கா மாமா, மச்சான், மாமா, இன்னைக்கு பல்வேறு கட்டமான கோடிக்கணக்கான சொத்துலாம் இருக்கு. அது யார் பேர்ல இருக்குன்னு தெரியல. எல்லா கையும் அன்பு, எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பேசுவாங்க அவங்க, என்ன பேச முடியும்? பண்ணிதான். வளர்த்த கடை மாப்பிள்ள பாஞ்சாரு சொன்னாரு. அது ஏன் பாயாது? பாய்ந்தானே ஆகணும். தப்பான மனிதர்களை வளர்த்தாங்க. எல்லாரும் வளர்த்த கடவை எல்லாரும் மாண்டி பாஞ்சிடாது. தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தன்னோட சொந்த பந்தங்களோட நிர்பந்தத்தின் காலமாகவும் நான் அன்னைக்கு அதை செஞ்சேன்னு அவர் சொல்றாருல்ல, அவர் பண்ண தப்பு திருப்பி அங்க பாயுது. ஆமாங்க, நான் போய் நீங்க எனக்கு ராமதாஸ் எனக்கும் பாட்டாளி மகிழ்ச்சிக்கும் பிடிக்காதுங்க. நான் போய் இன்னைக்கு ராமதாஸ் தான் ஆதரிப்பேன். அன்புமணி ஆதரிக்க மாட்டேன். அன்புமணிக்கு உழைக்க தெரியாது, உரிமைகளை மதிக்க தெரியாது, அடுத்தவங்கள உட்காந்து பேச தெரியாது, வந்தவங்களோட கூட்டம் உட்காந்து சரி சமமா பேசி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லாதவன் நீ ஐநா சபையில பேசலாம், 108 உண்டாக்கிருக்கன்னு சொல்லலாம், இன்னும் மற்ற கருத்துல நீ நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். என்ன செய்ய முடியும்? நீ எதுவுமே செய்ய முடியாது. ராமதாஸுங்கிற ஒற்றை வார்த்தை இல்லைன்னு சொன்னா அன்புமணிங்கிற அத்தியாயமே இன்னொரு அரை மணி நேரம் இல்ல, 6 நாள் இல்ல, 60 நாள் இல்ல. அவர் வாயை தொந்துட்டாருன்னா அதுல இருந்து ஸ்டார்டிங் ஆயிடும். கடைசி கட்டமா 60 நாள் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ எம்பி எலெக்ஷன் அப்போ நான் வந்து அதிமுக கூட்டணி ராமதாஸ் சொன்னாரு சொல்லியிருக்காரா? ஆனா அன்புமணி வந்து பிஜேபி கூட்டணி பண்றது அன்புமணியும் சௌமியாவும் காலில் இல்ல, அது மறுக்க முடியாத விஷயம், அது உண்மையான விஷயம். அது யாரும் மறுக்கலாம் முடியாது. அவங்க குடும்பத்துல அப்பப்ப பெரிய விஷயம் நடக்கும். காடு வெட்டியார் போச்சுட்டு வெளில வந்துருவார். காடு வெட்டியார் போச்சுட்டு, ஐயா நீங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றப்ப கூட நீங்க தலைவணங்கி போடுறீங்க. ஐயா என்ன பண்ண சொல்றேன், என்னால என் பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், குடும்பம் எல்லாம் என் காலில் விழுந்து அழுவுது, நீ வந்து பேசு அப்படிங்கிற சொல்ல அப்பயே இருந்தது அந்த சமாதான சூழ்நிலை. அப்ப குடும்பத்தின் நிர்பந்தத்தினாலதான் வந்து அவர் அன்னைக்கு அந்த கூட்டணிக்கு போனார். உண்மை அதுதான். அவங்களுக்கு தேவைன்னா காலை பிடிச்சிட்டு வருவாங்க, தேவையில்லைங்கிறப்ப அவரோட கதையை முடிக்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. அதை நல்லா தெளிவா சொல்றேன் கேளுங்க, அதை மட்டும் நல்லா போடுங்க வேகமா. வெகு விரைவில் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அன்புமணியால ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி பொண்டாட்டியால ஆபத்து இருக்கு. இப்ப ஐயா மைக்கில் சொல்லாத, பேட்டி கொடுக்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னால் என் கட்சிக்காக, நான் உழைச்ச கட்சிக்காக, உருவாக்கப்பட்ட கட்சிக்காக அந்த 27 பேருக்கும் எல்லா குடும்பத்தையும் போய் சந்திப்பேன். அவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்வான். என் சொத்துல அவங்களுக்கெல்லாம் பங்கு உண்டு. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அது வேலையா இருந்தாலும், மருத்துவம் இருந்தாலும், உதவியா இருந்தாலும், எது வேணாலும் பண்ணுவாங்கிற செய்தியை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அதை விரைவில் செய்வாருங்கிறத நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம்.